அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சில நன்மைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் வல்லமுள்ள தேவன் அப்பா, நீர் மகத்துவமுள்ள தேவன் ராஜா. நீர் எப்போதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து இம்மட்டமாய் ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர் அப்பா. அதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் ஆண்டவரே மனதார நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆராதனை முடிந்த பிறகு ஆண்டவரே வெறுமையாய் உலகத்தில் ஒரு பிரவேசிக்காதபடி கர்த்தாவே ஒரு பல ஆசீர்வாதங்களோடு ஆண்டவரே உலகத்திற்குள் பிரவேசிக்க நிற்கிறதாங்க ஆண்டவரே. இப்போது கூட கர்த்தாவே அதனோடு நீர் பேச போவதற்காக மக்கள் நன்றி. லீதியாளோட மனதில் திறந்ததை போல ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்கள் மனதில் திறப்பேறு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதனோடு நீர் பேசுங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது குடும்பம்னு சொன்னா குடும்பத்தில் ஒரு பொறுப்பு, தலைவன் தலைவிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, அப்புறம் தன்னுடைய மகனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அது போல வேலை இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை இடத்துல ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த பொறுப்புன்னா என்னங்க? பொறுப்புன்னா என்ன? நம்ம கொடுத்துருக்கிற வேலையை சரியான முறையில் செய்து முடிச்சு அதை அடுத்தவங்கிட்ட நம்ம கொடுக்கும் போதும் அதை சரியான முறையில் ஒப்படைக்கணும். நம்மளுக்கு ஏதோ கொடுத்துட்டாங்க, நம்ம பாட்டு முடிச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா அது சரியான பொறுப்பான ஒரு சரியான முறையில் அது செய்து முடிச்சுதான் இருக்காது. அடுத்தவங்களுக்கு அதை கொடுத்து அவன் அதை ரன் பண்ணணும். அப்போ அது சரியான முறையில் நீங்கள் அது பொறுப்பை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஏன் இது நீங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொறுப்பாண்மை ஞாயிறு. அதில் நம்ம எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் பொறுப்பாக இருக்கணும், எப்படிலாம் நம்ம ஆண்டவர் வழிநடத்துகிறாரு, நம்ம எப்படிலாம் வந்து பிளான் பண்ணி அதான் அந்த பொறுப்புகள் நம்ம எப்படி அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றதை நாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தொடக்கத்தில் என்ன பண்ணாரு, ஆதாம் தேவை படைத்தாரு. அவங்களுக்கு என்ன பண்ணாரு, நிலத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு கீழே படைச்சாரு. படைச்சு என்ன பண்ணாரு, பாதுகாக்கவும் பண்படுத்தவும் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் பேச்சு கேட்காம வயிற்று போயிட்டாங்க. அந்த பொறுப்பு சரியான முறையில் செய்யல. அவர் கொடுத்துக்கிற பொறுப்பு சரியான ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இனி நம்ம அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அது பாவங்கள் அதிகமானதுனால ஆண்டவர் மனுஷ உருவத்துல வந்து நம்மளுடைய பாடுகளை அனுபவிச்சு நம்மளை போல கஷ்டப்பட்டு என்ன பண்ணாரு, சிலுவையில் அறையிட்டு 3ஆம் நாள் உழுத்திருந்து எல்லா பாவங்களையும் போய்கிட்டாரு. அப்புறம் வாழ்ந்த காலையெல்லாம் கலையுள்ள காலம், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், பழைய பல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வாழ்ந்தது என்ன காலங்க, கிருபையின் காலம். எல்லாமே புதிய ஏற்பாடு வழியாக நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒருவருக்கு ஒரு மன்னிக்கணும். நேற்று நான் பேசுனது அதுதான், ஒருவருக்கு ஒரு மன்னிங்க. நேற்று வெள்ளிக்கிழமை. ஏன்னா ஒருவருக்கு ஒரு மன்னிச்சதா நம்ம வந்து சமாதானமா வாழ முடியும். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு போராட்டங்களை வச்சுட்டு அவன் இப்படி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அது போராட்டமா தான் இருக்கும். போயிட்டு பேசிடுங்க, இல்லை உன்னோட பிரச்சனை பற்றினா டைரெக்டாக போய் பேசி முடிவு பண்ணிடுங்க. முடிவு பண்ணி ஒரு தீர்வு வரும்போது ஒரு மனசு நிம்மதியாகும். உன்னை யாருன்னா வெறுத்துட்டாங்கன்னா என்ன பிரச்சனை போய் பாருங்க, அவர்கிட்ட பேசணும். நான் என்ன பண்ண, உன்னை எதுக்கு என்ன வெறுக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேளுங்க. ஒரு நண்பருக்குள்ள ஏதோ ஒரு பிரிவினை வந்தால் கூட என்ன பண்றோம், பேசி அதை தீர்த்துக்கிறோம். அதுக்குள்ள உற்சாக உறவினர் எல்லார்கிட்டையும் நம்ம சமாதானமா வாழணும் அப்படின்ட்டு தான். இந்த எமர்ப்பொழுது நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. ஏன்னா வாழ்க்கை அப்படி நொடி பொழுதுல போயிட்டே இருக்குது. நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்துட்டு வரணும் இல்லைன்ற சூழ்நிலை போயிட்டு இருக்குது. மனுஷனுக்கு என்னென்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ வருதுன்னா அவங்க டாக்டர்களுக்கே ஒரு என்ன சொல்றது, பயப்படுற அளவுக்கு நிறைய அதனால என்ன சொல்றது, ஒரு அதிசயம் நடக்குது. வியாதிகள் அதிசயமா வருது. அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். பொறுப்புகள் கொடுத்த பொறுப்பை நம்ம நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வாக்கு கருத்துக்கள் எல்லாம் நம்ம பண்ணணும், கடைபிடித்து அதன்படி நாம் செயல்படுத்த வேண்டும். கவனத்துடன் நம்ம நிர்வகித்து முடிப்பதும் அல்ல, மாறாக பொறுப்பை அடுத்தவர்களுக்கு பொறுப்பில் நீதியோடும் நியாயத்தோடும் அனைவரும் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்பு செய்து முடிச்சோன்றதுக்கு அத்தாரிட்டி. அதே போல பார்த்துட்டீங்கன்னா பொறுப்பேற்பதில் நாம் கிறிஸ்தவரால் இருப்பது ஒரு சிறந்த ஒரு பொறுப்பு.
நம்மளுக்கு ஆண்டவர் நிறைய பொறுப்பு கொடுத்துருக்காரு. திருச்சபையில நீங்க பொறுப்புல இருக்கிறீங்களா? திருச்சபையில நீங்க பொறுப்புல இருந்த பாருங்க, அந்த பொறுப்பு நீங்க சரியான முறையில் நிறைவேற்றுறீங்கன்னு உங்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க திருச்சபையில நீங்க ஐக்கியத்தோடு நீங்க செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆண்டவரும் குடும்பத்துல ஐக்கியத்தோடு இருந்து செயல்படுத்துவார். உங்களை முதல்ல வைத்தாவி போகாத அளவுக்கு உங்களை பண்படுத்திட்டே வருவார். என்ன சிரிச்சுட்டே இருப்பார். ஏதோ ஒரு சோதனை வந்து அதை தடுத்து நிறுத்திட்டே இருப்பார். ஒரு சோதனை வரும்போது என்ன பண்ணுவீங்க? எங்க இருக்குது இந்த பைபிள், இந்த கலர் பைபிள் தான் பைபிளா அப்படின்னு தெரிவிங்க. சரிங்களா? அவரை முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் ஆண்டவர் சிரிச்சுக்கிறது. உங்களை அவரை விட்டு போகாத இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாரு? அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சோதனை கொடுப்பாரு. நம்ம தாங்காத அளவு தான் சோதனை கொடுப்பாரு. அதுதான் சிரிச்சுக்கிறது. அதையும் மீறி போகுது அப்படின்னா தான் சாத்தானோட சிரிச்சுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முழங்கால் படையிட்டு ஆண்டவரிடத்தை நம்ம மன்றாடி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா திருச்சபையில நீங்கள் எடுத்து செய்தீங்கன்னா திருச்சபையை வளரும், உங்க குடும்பமும் வளரும். அதுக்கு நாம ஒரு சாட்சியாவே எல்லாத்துக்கும் சொல்லலாம். திருச்சபை நான் சின்ன வயசுல கொஞ்சம் பொறுப்புல இருந்தேன். இடையில ஒரு 2-3 வருஷம் கேப்ல இருக்கும்போது அதையும் ஒரு சிச்சிப்பா வந்து அக்காவும் ஐயாவும் வந்து என்ன பண்ணாங்க? மறுபடியும் மெருகேற்றி விட்டாங்க. அதை வேத வசனங்களை சொல்லி பாட்டு பாடி அதை கூட்டத்தில் உட்கார வச்சு அது மறுபடியும் என்ன பண்ணா அந்த பக்குவத்தை மறுபடியும் கொண்டு வந்துட்டேன். அப்போ அது அந்த வழியாக அப்படியே ஆண்டவர் கொண்டு வந்தார். அதை என்ன சொல்றது, சில்ட்ரன்ஸ் இதுல இருந்து விபிஎஸ் டீச்சர்ஸு, அப்புறம் சண்டே கிளாஸ் டீச்சரு, அப்புறம் சண்டே கிளாஸ் கன்வீனரு, அப்புறம் யூத் செக்ரட்டரி, அப்புறம் யூத்தில் இருந்து நான் இதை விட என்ன இருந்தேன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது செக்ஷனாக ஒர்க் பண்ணேன். சர்ச்சில் செக்ஷன்னா உங்களுக்கு தெரியுங்களா? கோவில் பிள்ளையாக ஒர்க் பண்ணேன். பெருகிறது, சேர் போடுறது, ஐயர்களுக்கு தேவையான இதை கொடுக்கறது, சந்தாக்கு அவர் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு சண்டே டைமில் எல்லாருக்கும் சண்டே ஆஃப்டர்நூன் சர்ச்சை முடிஞ்ச உடனே அந்த ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். அந்த ஒரு நாள் லீவ் ஃபுல்லாக எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு சந்தா கொடுத்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் பேங்க்கில் வந்துட்டு காலையில் நான் காலேஜுக்கு போயிட்டு வந்ததும் அந்த 3 மணிக்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட்டில் கேஷ் போடுவேன். சைக்கிள் தான் அப்போ நான் கொடைங்கூரில் போய் போடணும். அப்போ கொடைங்கூர் யூனிட்டில் இருந்தோம் நாங்கள். அந்த கொடைங்கூர் யூனிட் இருக்கும்போது அங்கே தான் போயிட்டு கேஷ் வாங்கி போயிட்டு நாங்கள் கொடைங்கூர் பிரான்ச்சில் போட்டுட்டு வந்தோம். இப்போ பர்னபாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த திருச்சபை உருவாக்குனவர் அவர் தான். அவர் பேரே ஆயிட்டாலுமே என்ன பண்ணுச்சு, ஆயிட்டு போகிற அளவுக்கு தாமஸ் அல்ல எடிசன் எங்கே இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி பர்னபாஸ் எங்கே இருக்காரு தெரியாத அளவுக்கு அண்ணன் போயிட்டாரு. இருந்தாலும் அது பேர் அங்கே எழுப்புறாத அளவுக்கு என்னாச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ வளர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தவர் அவரும் ஒரு 3 குடும்பங்களும். அப்போ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன், அந்த ஏன் அதை சொல்லணும்னா அந்த பொறுப்புகள் திருச்சபையில் எடுத்து செய்யணும். ஏதோ பண்றாம ஏதோ செய்யறாங்க நம்ம வந்தோம் போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா உங்களுக்கு அது ஒரு ஈடுபாடு இருக்காது. திருச்சபைக்கு வரணும் அப்படின்றது ஈடுபாடே இருக்காது. செய்தி விட என்னன்னா ஏதோ சொல்றாரு, ஓகே இன்னைக்கு ஏதோ புரிஞ்சுது, ஏதோ ஒரு கதைக்கு மாதிரி சொல்லணும், அந்த ஜோக்கை நினைச்சு சிரிச்சுட்டு போயிடும், அவ்வளவுதான். அது என்ன சொல்ல வராது, எதுக்கு சொல்ல வருது அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு சொல்ல பார்த்தீங்களா, லீதியா மனது திறந்தது போல அப்படின்னு சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா லீதியார் மனதை திறந்தாரு. ஏன்னா அவங்க முழுமனதோடு உட்கார்ந்தாங்க திருச்சபையில. அப்போ உட்காரும் போது மனசு எங்க இருந்தது, ஒரு நிலையா ஒரு மனதா இருந்ததுனால அவங்க மனசு ஆண்டவர் திறந்தாரு. அதனாலதான் அதுக்குள்ளதான் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தத்தோடு வரணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். அப்போ திருச்சபைக்கு நம்ம வருவதற்கு சரியான நேரத்தில் கொண்டு வரணும் ஆண்டவர். அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். நிறைய தடைகள் வருதுப்பா, எனக்கு சோர்வுகள் வருது, சோம்பேறித்தனம் வருது, இதெல்லாம் எனக்கு விட்டு நான் சரியான நேரத்துக்கு 8 மணி சொல்லிடுறாங்க, 8 மணிக்கு நான் போயிடணும். ஆனால் நான் எப்பவுமே எங்கேயுமே வந்து லேட்டாக போனது சின்ன வயசுலேருந்து ஒரு பயம். ஆனால் நான் எங்கேயும் விட எனக்கு எந்திரிக்க வந்து நின்றுட்டேன், எனக்கு பயத்தோட சரி எந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே கூட நான் என்ன பண்ணேன், சர்ச்சுக்கு முன்னாடியே உட்காந்துருவேன். சில நேரங்கள் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் வரும்போது தான் கொஞ்சம் முன்னாடி லேட் ஆகிடும். ஏன்னா அந்த பயம் சின்ன வயசுலேருந்து உருவாகிடுச்சு. அதுதான் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அதை வந்து நான் பழகப்படுத்திக்கணும். சரியான நேரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யும் போது முன்னாடியே போயிட்டு உட்காந்துருவேன். அப்போ சாரி சொல்லுவேன், இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு யோசிப்பேன். சரி பரவாயில்ல நல்லது அப்படின்னு விட்டுருவேன். ஏன்னா அவங்க வேலை செய்யறது சீக்கிரம் வந்து அவங்க தானே நல்லது. ஏன் அதை சொல்றேன்னா ஆலயத்துக்கு சரியான நேரத்தில் வரணும். நீங்கள் லேட்டாக வரும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் லேட்டாக கிடைக்கும். அது நீங்கள் உணர்ந்து பாருங்க. ஆனால் திருச்சபையே வரலன்னா அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பாரமாகவே இருக்கும், ஏதோ ஒரு நம்ம ஃபில்பில் ஆகாத மாதிரியே இருக்கும். ஆனால் திருச்சபை நீங்கள் வந்துட்டு உட்காந்து அமர்ந்துட்டு நீங்கள் வெளியில் போகும்போது பல ஆசீர்வாதங்களோட போவீங்க. அது உங்களுக்கு தெரியாது. அது ஒரு சின்ன விஷயங்களா நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படிலாம் நடந்திருக்குதா. அப்போ திருச்சபை நம்ம போயிட்டு வரதுனால தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு கல்லை வணங்குற இடத்துல போயிட்டுலாம் நம்ம
போயிட்டு அந்த நம்ம அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம உலகத்துல ஜீவனோட தேவன் அப்படின்னும் போது வந்துட்டு போனாலே நீங்க ஆண்டவரோட பிரசன்னம் இங்க இருக்குது. திருச்சபைன்னு சொன்னாலே ஆண்டவரோட பிரசன்னம் எப்பவும் அவர் வளர்ந்துட்டே இருப்பார். அப்போ ஒவ்வொருட மனதை அவர் தொட்டுட்டு இருப்பார். யாரெல்லாம் பாரத்தோட வந்திருக்காங்க, யாரெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, யாரெல்லாம் வெளியில சொல்ல முடியாத வேதையோடு வெளியில சொல்ல முடியாத பாரத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? அவங்க தொட்டுட்டே இருப்பார். ஏன்னா மனுஷன் என்ன பண்ணுவார்? முகத்தை தான் பார்ப்பாங்க. ஆண்டவர் என்னத்தை பார்ப்பாரு? உங்களை இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர். அவன் எந்த நோக்கத்தோடு நீங்க வந்திருக்கணும் அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல ஒரு 3 தலைப்பு மூலமாக நான் ரத்தின சுலகமாய் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உரிமை பகிர்ந்து அளிப்பதே பொறுப்பாண்மை. அந்த உரிமை பகிர்ந்து அளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வாசித்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சீடர்களும் நற்செய்தியாளர்களும் தன்னையே கொடுத்தனர். அப்பெல்லாம் அந்த தன்னை அர்ப்பணிச்சு தான் வேலை பார்த்தாங்க சீடர்கள்லாம். இப்போ நம்மளுக்கெல்லாம் என்ன ஒரு போனோம்னா வேன் வேணும், பைக் வேணும், கார் வேணும். நடந்து போக முடியாது. கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னா முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, வெயில் அடிக்குது. அதை விட இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவோம்? இங்கேனா ஒரு இடத்துல சொல்லி உட்காந்துரும். ஆனா நம்ம ஆண்டவர் நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவர் வழி நடத்துவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்படின்னா உங்க உடம்புல கல்லறை வருது அப்படின்னா ஆண்டவர் எனக்கு கலத்துத்தாங்க நீங்க சொல்லிட்டு முட்டி போடுங்க, கஷ்டப்பட்டு முட்டி போட்டுருங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு கலத்து கொடுத்து சொல்லி நிற்பாரு. எனக்கு நான் நிறைய இடத்துல அப்படிதான், நிறைய நேரத்துல எந்திரிக்கவே முடியாது. நீங்களாம் ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் நான் ஓட்டுறேன். ஓட்டிட்டு நைட் காலையில் எந்திரிக்கும் போது சுத்தமா உடம்புல உடம்பு இருக்குதானே தெரியாது. ஆனா ஒரு சில நேரங்களில் ரொம்ப பலவீனமாயிடும், பயங்கர வலி இருக்கும். இப்போ ஆண்டவரே எனக்கு கலக்கிட்டாங்கப்பா, என்னால் எழுந்து நிற்க உட்கார விட முடியல, நான் எழுந்து ஜாம் பண்ணணும்னு சொன்னா அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். அதான் சொல்றேன், விசுவாசம் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு 3 தடவை சொல்லும் போது அந்த அழுத்தம் விட்டாகும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்களை மனசை தொடுவார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி என்ன பண்ணாங்க, இந்த ஸ்ரீஷர்கள்லாம் தன்னை அர்ப்பணித்து வேலை பார்த்தாங்க. அதுல சுயநலம் மற்றவர்களாய் தன்னை வாழ்வே ஒப்படைத்தார்கள். சுயநலத்தோடு அவங்க எதுவுமே செயல்படல, தனக்கு தான் அப்படின்ட்டு, எல்லாமே நம்மளுக்கு தான் அப்படின்ட்டு. அதாவது தன்னை பார்த்துக்கிட்டு அவங்க எப்பவுமே யோசித்தே கிடையாது. அவங்கள பத்தி யோசித்தே கிடையாது. ஆண்டவர் நாமத்தை நம்ம போயிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லணும். அவர் எங்கெல்லாம் போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தெரியாத இடத்துலையும் வாழ முடியாத இடங்களெல்லாம் சென்று என்ன நற்செய்தி அறிவிச்சிருக்காங்க. முள்ளு, காடு, மலை, மேடு எல்லாத்திலும் போயிருக்காங்க. அப்படி போனதால தான் நம்மளுக்கு ஆண்டவர் யாருன்றது தெரிஞ்சிருக்குது. நம்ம இங்கே சன்னிதானத்தில் ஆண்டவர் துதிச்சுட்டு இருக்கோம். அவர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். அப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்களாம் எங்க இருக்காங்க அடையாளமே தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா இப்பெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன காரியம் செய்ய என்ன பண்றாங்க, போட்டோ எடு உடனே ஃபேஸ்புக்ல போடு, வாட்ஸ்அப்ல போடு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், என்னவோ வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் அடுத்த செகண்ட் என்ன பண்ணாங்க, உலகமே பார்க்குற அளவுக்கு அதை புகழ்ந்து பேசுற அளவுக்கு அதை பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன செய்யறாங்க கூட தெரியாத அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, பட்னியோட வாழ்ந்துருக்காங்க, தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க மிஸ்டரியுடைய கதைகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேசலாம். அப்புறம் நீங்க டைம் இல்லை, ஏன்னா சில மிஷினரிகளை பற்றி நம்ம பேசணும்னா டைம் ஓடிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நான் மிஷினரி பற்றி ஒரு சில மிஷினரி, ஒரு குறிப்பான ஒரு 5 மிஷினரிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ நம்மளுக்கும் என்ன ஆகும்னா ரோல் மாடலாக இருக்கும். இவங்களாம் அப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, இப்போ நம்மளும் ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயமாவது நம்ம திருச்சபையை எடுத்து செய்யலாம், நம்மளும் ஊழியம் பண்ணலான்றது ஒரு எண்ணம் வரும். அதுக்குள்ள இன்னைக்கு அந்த உரிமை பகிர்ந்தளிப்பதே பொறுப்பாண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், இது நம்ம இன்னைக்கு பகுதியில் 8வது வசனம். ஆபிரகாம் எனக்கு உனக்கும் உன் ஆளுக்கும் இடையே சண்டை ஏற்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆடு மந்தைகள் அதிகமாயிடுச்சு. அதாவது பூமியை தாங்க முடியாத அளவுக்கு சொத்துக்கள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம், அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த ஆடு மாடுகள்லாம் நிறைய வந்ததுனால அந்த பூமியை தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததுதான். அப்பதான் அந்த லோத்து சகோதரருடைய மகன் லோத்துக்கும் லோத்தோட
அந்த அந்த ஆட்களுக்கும் ஆபிரகாமோட ஆட்களுக்கும் என்ன ஆச்சுன்னா அந்த தண்ணி காட்டுறதுல பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து ஆபிரகாம் என்ன சொன்னாரு, உனக்கு எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, நீங்க பிரிச்சு நம்ம தனித்தனியா போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் என்ன சொல்றாரு, நீங்க இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன், நான் வலது பக்கம் நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கறதா பாக்குறேன். இப்ப நம்ம எத்தனை பேர் நம்ம விட்டு கொடுத்துருப்போம்? சொத்து பயங்கர பிரச்சனை. இப்பெல்லாம் கேஸ் பார்த்தீங்கன்னா அதிரடி கேஸு, கொலை எல்லாம் அந்த சொத்து. ஆனா மண்ணை ஏமாத்தினா மண்ணா போயிடுவான்னு சொல்றாங்க. காரணம்னா அந்த மண் அவ்வளவு மோசமானதான். நிறைய பேர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மண்ணை ஏமாத்தி போனவங்க கொஞ்ச நாள்ல காணாம போயிருக்காங்க. ஆனா விட்டு கொடுத்தவங்க நல்லா தான் இருக்காங்க. அதை சொல்லுவாங்களே, அந்த தத்துவமா பேசுவாங்க, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை, மன்னிச்சவன் வாழ்க்கை சரித்திரம் நல்லா தான் இருந்திருக்கு. ஆனா அது வந்து வேற மாதிரியே சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியல. அப்புறம் மன்னித்தவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்குள்ள நிறைய தத்துவங்களா இருக்குது மாதிரி அந்த மண்ணை ஏமாத்துறோம், மண்ணோட சீக்கிரமா போயிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, அந்த மண்ணை நீ எல்லாமே எடுத்து எனக்கு சொத்தே வேணாம் அப்படின்ற அளவுக்கு அது ஆசை இல்லை அவருக்கு. ஆண்டவர் நிறைய எனக்கு போதுமான அளவுக்கு அதை மீறியே கொடுத்துருக்காரு. நீ இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போயிடுறேன், நீ அந்த பக்கம் போனா அந்த பக்கம் போயிடுறேன், நீ எல்லாமே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப லோத்து பாக்குறான், அந்த யோர்தான் நதி ஓரமா பார்த்தா பச்சை பசேல்னு இருக்குது. அதை பார்த்தோன்னு என்ன ஆச்சு, நதிக்கிற ஓரனால என்ன பச்சை பசேல் தான் இருக்கும். நம்மளும் கூட என்ன பண்ணிருப்போம், ஆஹா இது எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்குது, இந்த பூமி நம்ம ஃபுல்லா எடுத்துட்டோம்னா நல்ல விளைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்போம். அதே போலதான் லோத்து என்ன பண்ணாரு, இந்த யோர்தான் நதி ஓரமா இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள விட்டு கொடுத்து போறாரு ஆபிரகாம். அதுக்குள்ள போகும்போது அவரும் அவரோட லோகத்தின் சுற்றி இருக்கிற பகுதிகளை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தனக்கு எதிராக செயலாற்றின மக்களுக்காக நம்மள ரத்தத்தை சிந்தினார். அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு சத்துரு யாருங்க, நம்ம வீட்டாரு தான், நம்ம சொந்த ஊருக்கு ஆளுங்க தான். அதே போலதான் ஆண்டவர் என்ன பண்ண, ஆண்டவருக்கு யார் பண்ணதுங்க, நம்ம தான் பண்ணோம். ஆண்டவருக்கு யார் பண்ணது, யார் காட்டி கொடுத்தது, இது அவர் கூட இருந்தவர் தான். அது போல சும்மா தேவையில்லாத பழிகளை சுமந்தது யாரு, கூட இருந்தவங்க தான், நம்ம தான். அது போல ஆண்டவர் என்ன பண்ண காட்டி இது வீட்பணியை சொல்லி அவர் பாவமே செய்யறவரை பாவம் செய்தாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அவன் என்ன பண்ணாரு, அவங்களுக்காக பரிந்து பாவத்தை மன்னிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, தன் உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்து இருந்தார், ரத்தத்தை சிந்தினார் நம் பாவங்களை கழுவுறதுக்காக. அப்புறம் அவரும் என்ன பண்ணாரு, தயவாய் மன்னிச்சார். அப்புறம் தன் வாழ்வினை தந்த ஆண்டவர். அப்புறம் ஆபிரகாம் அழைத்தவர் உண்மையுள்ளவர், கைவிட மாட்டார் என்ற வார்த்தைக்கு ஏற்ப கடவுளின் மேல் நம்பிக்கை வைத்து சென்றார். நீ இந்த இடத்த விட்டு போக சொல்லணும் போயிட்டே இருந்தாரு. ஆனா நம்மளா வந்துட்டு இவ்வளவு பேர் வீடு கட்டியிருக்கோம், நம்ம சுத்து சூழல்லாம் இவ்வளவு இருக்குது, இவ்வளவு நகை நட்டுலாம் உள்ள வச்சிருக்கோம், பணம் கட்டுக்கட்டா வச்சிருக்கோம், திடீர்னு கொண்டு போகணும்னு சொன்னா எப்படி போறது, அதெல்லாம் எப்படி எடுத்துன்னு போறது அப்படின்னு நம்ம நினைப்போம். இருக்கிறத விட மூட்டை கட்டி என்ன பண்ணுவாங்க, கழுத வர வச்சு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அது ஒரு பில்டிங் கட்டி எடுத்துட்டு போக முடியும், நம்மளுக்கு ஆசை வந்திருக்கோம் விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஆபிரகாம் அவர் மேல வைத்த நம்பிக்கைனால விசுவாசத்தால என்ன பண்ணாரு, நீ இந்த இடத்த விட்டு போனா போயிட்டே இருந்தாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாரு, கடந்து போனாரு. அது போலதான் நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சுட்டு என்ன பண்ணணும், ஆண்டவரே எனக்கு இது செய்யணும் இல்லைங்க அப்படின்னு ஒரு உறுதியா நீங்க கேளுங்க. அப்பா கிட்ட வந்து நீங்க அடைப்பிடிச்சு கேட்கும் போது நம்மளோட ஆவிக்குரிய அப்பா அவர்கிட்ட நீங்க அடைப்பிடிச்சு கேளுங்க, நிச்சயமா ஆண்டவர் வழி நடத்துவார். அதுதான் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, சொன்ன உடனே கிளம்பி போயிட்டாரு. அதுல எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாரு, வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நம்பிக்கையும் பாதுகாப்பையும் நான் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆண்டவர் நம்மளோட என்ன பண்ணாரு, நம்பிக்கையும் பாதுகாப்பும் நம்ம கொடுத்துருக்காரு, அவரை நான் நம்ப வேண்டும். 2வது தலைப்பு பார்த்தீங்கன்னா சமநிலை கொடுக்கும் பொறுப்பாண்மை. சமநிலையை என்ன பண்றாரு, ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-15 பார்த்தீங்கன்னா, ஒருவர் தேவையில் இருக்கும்போது தன்னால் முடிந்த அளவுக்கு கொடுத்தால் என்பது கிறிஸ்துவில் இருக்கும் சிறந்த பண்பு அப்படின்னு. ஒருவர் தேவைப்படும் போது உனக்கு அதிகமா இருக்கும், அப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா அது கிறிஸ்துவோட பண்பு அப்படின்ட்டு. தேவைக்கு அதிகமா நீ வச்சிருந்தா இருப்ப, உனக்கு இன்னைக்கு அந்த பாடுகள் போதும் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நீ அதிகமா நீங்க வச்சுட்டு இருப்ப, என்ன பண்ணுவீங்க, ஃபியூச்சர் அடுத்த ஆண்டு, அடுத்த வருஷம், அடுத்த மாசம்
எல்லாத்தையும் தேவைப்படுது. இப்போ அவங்க கொடுத்தா நம்ம அடுத்த மாதம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம் நம்மலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு பாடல் உங்களுக்கு போதும், அன்னைக்கு நீங்கள் நிம்மதியாக வாழ்றீங்களா அது போதும். எவ்வளவுதான் பணம் வச்சுதான நிம்மதியாக தூங்க முடியாது. உனக்கு தூக்கமும் மன நிம்மதியும் அமைதியும் சமாதானமும் வேணும்னா உனக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும், மன நிம்மதியாக இருப்பீங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு. அப்பதான் அதுதான் சொல்றாரு, போதுமான அளவுக்கு மீறி நீ இருந்ததுன்னா தனக்கு வேண்டியதான் தர்மம்னு சொல்லுவாங்க. அதுபோல தனக்கு மிச்சம் இருக்குதா நீங்க கொடுங்க. ஒருத்தர் தேவைப்படுது அப்படின் போது நீங்க பார்த்து அவர்களுக்கு நீ கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதான் கிறிஸ்துவ பண்பு அப்படின்றாரு. நம்ம எத்தனை பேர் நம்ம உதவி பண்றோம், எத்தனை பேர் நம்ம மன்னிக்கிறோம். கடன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு சண்டை போட்டு வாங்கணும். அது ஒரு ராஜா என்ன பண்ணாரா, அந்த கணக்கு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு ஊழியக்காரன், வேத வசனத்துல கதை தான் அது, கதை கிடையாது, அந்த வேத வசனத்துல இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ராஜா கணக்கை பார்த்துடும் போது அந்த ஊழியக்காரனை வாங்கியிருக்கான். எவ்வளவு வாங்கிறான்னா 10,000 தாலந்து வாங்கியிருக்கான். அப்ப அந்த ஊழியக்காரனை கூட்டு 10,000 தாலந்து வாங்கியிருக்கிறேன், நீ இதுவரைக்கும் ஒரு தாலந்து நீ திரும்பி தரலையே, நீங்க மொத்தமா கொடு அப்படின்னு சொல்றாரு. கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன், தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சாஸ்திரமா விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, ராஜாவே என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு என்னால முடியல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணாரு, மனை இறங்கி சேர்ப்போம் 10,000 தாலந்து தானே ஒரு நிம்மதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அவன் என்ன பண்றான், அந்த சந்தோஷத்தோடு அந்த அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த திருவிழையா போறான். அப்ப 100 வெள்ளி காசு வாங்கினவன் எதிர்க்க வரான். வந்த உடனே அவன் என்ன பண்ண, ஏய் இவ்வளவு நாள் உடனே தானே தேடிட்டு இருந்தேன், 100 காசு வாங்கிட்டு நீ என்ன ஏமாத்திருக்கேன், போயிட்டு என்ன பண்றான், தொண்டை நெருக்கிறான். அதை சொல்லுவோம்ல, கடைக்காரன் வந்து தொண்டை நெருக்கிறான், என்ன கழுத்து பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், ஏதாவது வசனத்திலே இருக்குது. அதுல தொண்டை நெரிச்சு என்ன பண்ணான், 100 காசு இப்ப கொடுக்கலன்னா அவனை நான் ஜெயில பிடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். அவனு சொன்ன, என்ன மன்னிச்சுடுங்க, நீங்க பொறுமையா இருங்க, நான் நிச்சயமா அவனை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கூட அவன் கேட்கல. கேட்காம என்ன பண்றான், அவனை தண்டனை வாங்கி கொடுத்தான். அப்ப அந்த வாங்கி கொடுக்கும் போது அந்த உடன் ஊழியக்காரன் ஒருத்தன் அவனை கூட இருந்த பார்த்துட்டு அவன் மனசு பொறுக்க முடியல. 1000 தாலந்து ராஜா மன்னிச்சிட்டாரு, இந்த 100 தாலந்து இவன் மன்னிச்சா என்ன, இவன் போயிட்டு அவனை போய் ஜெயில தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் மனசு கேட்காம ராஜா கிட்ட போய் சொல்லிடுறான். ராஜா அது போல நீங்க 1000 தாலந்து நீங்க மன்னிச்சு அமிச்சிங்க, அவன் 100 தாலந்து உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கான், ஆனா அவனை மன்னிக்காம ஜெயில பிடிச்சு போட்டாங்க. ராஜா பயங்கர கோவம் வந்துச்சு. 1000 தாலந்து மன்னிச்சேன், 100 தாலந்து மன்னிக்காம இப்படி போயிருக்கு அப்படின்னு அவனை கூப்பிடுங்க சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இப்ப நீ கொடுக்கலன்னா உன் சொத்து சுகம் எல்லாத்தையும் நான் பிடிக்கிட்டு உன்னை ஜெயில போட்டுருவேன் அப்படின்னு. இல்லையா என்னால முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, நீ அவனை பண்ணல, உன்னை உபாதிக்குள்ளாக்குற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, தூக்கி அவனை உபாதிக்குள்ளாக போட்டாரு. அது போலதான் நம்ம மற்றவங்களை மன்னிக்கலன்னா என்ன பண்ணுவாரு, அந்த உபாதிகளை போட்டுவார். உபாதினா என்னதுங்க, தண்டனை கொடுக்குறது, சித்திரவதைப்படுத்துறது, அதுல போட்டு ஜெயில போட்டு அவ்வளவு பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க. இது உபாதைகள்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா சித்திரவதை பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்க டெய்லியும் அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதுக்குள்ள உபாதைகளை தூக்கி போட்டாரு. அதுவும் நம்ம இனி வருகின்ற நாட்கள் நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த உபாதை இல்லாத இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களை மன்னிக்கணும். ஏதாவது ஒரு தவறு செய்தாலும் அவன் மன்னிச்சு விட்டுருங்க. பேதுரு சொல்றாருல, என் சகோதரன் எத்தனை தடவை மன்னிக்கணும், 7 தடவை மன்னிக்கணும்னு. ஆனா 70 தடவை மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 7 தடவை மன்னிக்கணுமான்னு கேட்கும்போது அவர் பேதுரு ஆண்டவர் என்ன சொல்றாரு, 70 தடவை நீ மன்னிக்கலாம் அப்படின்றாரு. ஆனா மனுஷன் நீங்க வந்து பாவம் செய்யணும்ன்றதுலாம் கிடையாது, அது மறுபடியும் அந்த பாவம் செய்யக்கூடாது. அதுலதான் ஆண்டவர் அந்த இப்ப அந்த ராஜாவோட கதையை சொன்னது. நீங்க அந்த பாவத்தை நீங்க செய்துட்டே இருந்தீங்கன்னா, அவன் மனுஷன் இருந்தீங்கன்னா அப்புறம் என்னதான் இருக்குது, ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒன்றும் பாவங்கள் அதிகமாகும், தண்டனைகள் அதிகமாகும். அதுதான் ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல யூதேயா நாட்டில கடும் பஞ்சம் வந்துருச்சு. அப்போ பவுல் என்ன பண்ணாரு, இவங்களுக்காக வந்து என்ன பண்ணாரு, மக்கதோனியா தேசத்துல போயிட்டு சொல்றாரு, சபையில போயிட்டு சொல்றாரு, இது போல எருசலேம்ல பயங்கர பஞ்சம் வந்துச்சு, பட்டினி வந்துச்சு, நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மக்கதோனியா நாடே வந்துட்டு பயங்கர கஷ்டத்துல இருக்குது, பயங்கர பஞ்சத்துல இருக்குது. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தனக்கு இருந்தது கூட என்ன பண்றாங்க, யூதேயா தேசத்துக்கு அனுப்புறாங்க, எருசலேம் தேசத்துக்கு அனுப்புறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம போலதான் அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்களால முடியாத அளவுக்கு இருந்தும் கூட மனம வந்து என்ன பண்ணாங்க, கொடுக்குறாங்க. அதுதான் அந்த ஆண்டவர் பல 1000 லட்சம் போட்டவங்களை கூட பெருசா பேசல. ஏழை விதவை 2 வெள்ளி காசு போட்டதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அது பெரிய விதமா பேசுறாரு.
ஏன்னா அந்த வெள்ளி காசு தான் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அந்த வச்சு அவங்க சாப்பிட்றதுக்காக கொடுத்த காசு. அதே மாதிரி பொறுப்படுத்தாம என்ன பண்றாங்க, நாளைக்கு போது நாளைக்கு பார்த்துக்கலாம், இனி போதும் ஆண்டவர் வழிநடத்து வரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்து போட்டு அவங்க வாட்சியோடு என்ன பண்றாங்க, அந்த வெள்ளி காசு போடுறத பார்க்கணும். நம்மளாம் வந்து ஒரு காணிக்கு போடும்போது 100 ரூபாய் வச்சுக்கிட்டோம்னா 10 ரூபா பண்ணலாமா, இல்லை 50 ரூபா பண்ணலாமா, இல்லை 5 ரூபா பண்ணலாமா நம்ம யோசிக்கிறோம். நீங்க கொடுக்க கொடுக்க தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இந்த காணிக்கை கதை. ஆனா இப்ப நான் சொல்லிட்டு நேரம் இல்லை. ஏன்னா அந்த காணிக்கை ஆட்டோமேட்டிக்கா உங்க படத்துல இருக்கு, ஆனா போயிடும் உங்களுக்கு. நீங்க அது படி நீங்க நினைச்சு போயிட்டீங்கன்னா நீங்க என்ன நியமிச்சு வந்தீங்கன்னா அதை நீங்க போட்டுட்டு போயிடுங்க. இங்க வந்த பிறகு மனம் மாறிடும். 10 ரூபா போட போதாது, நம்ம 50 ரூபா போடணும்னு நினைச்சோம், 100 ரூபாய் போடணும்னு நினைச்சோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு காசு இல்லாம உங்களுக்கு நினைப்பு இல்லாதவங்களுக்கு ஆக்கி விட்டுருவாரு. அந்த அளவுக்கு நீங்க போயிடும். அது போல ஆண்டவருக்கு மனம் வந்து நீங்க கொடுங்க. நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த 2:3 என்ன வாசிக்கலாம்? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2:3. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எவ்வளவு பாருங்க, மிகுந்த உதாரணமாய் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனமா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம ஒரு சாட்சியில இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்றேன்னா, கொடுத்தார்கள் என்பதற்கு நானே சாட்சியா இருக்கிறேன் பவுல் சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. யார மதுரை நாட்டு திருச்சபை மக்கள் அவ்வளவு மகிழ்ச்சியோட சமாதானத்தோட கொடுக்கணும். நம்ம வந்து மனமா வந்து கொடுத்தாதான் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ 10,000 ரூபாய் நீ வந்து 10,000 ரூபாய் நம்ம கொடுக்குறேன்னு சொல்லி நீ கொடுத்தாலும் அது வந்து பிரயோஜனமே இல்லை. மனசு வந்து நீங்க கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ 1 ரூபாய் போட்டா விட சரி, மனசு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது போலதான் அந்த மதுரை நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க, உதாரணத்துவமாய் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லை, அதுக்கு மீறி என்ன பண்றாங்க, கொடுத்து உதவி செய்யறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். முதல்ல அவர்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு முதல்ல ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த நீங்க பாத்துங்க, எங்களுக்கு தேவையை நீங்க பார்த்துப்பீங்க. முன்னாடி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, மற்றவங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்கள் தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஐயாவுடைய இது கூட அப்படிதான். ஐயா வந்து ஊழியம் செய்யறாரு, ஆனா அவங்க குடும்பத்தை ஆண்டவர் வழிநடத்துவார். நீங்க எனக்காக ஊழியம் செய்வார், உங்க குடும்பத்தை நான் தாங்கி வழிநடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் நீங்க மற்றவங்க நீங்க ஜெபம் பண்ணுறது உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் பரிதி இறங்குவார், மனம் இறங்குவார், கிருபை தருவார். அதை மற்றவங்களாக நீங்க ஜெபிக்கணும். அவங்கள்ட்ட நம்ம ஏன் ஜெபிக்கணும்னு நீங்க சொல்லக்கூடாது. ஒரு பாட்டி கதை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது போல நீங்க விட்டுடக்கூடாது. அவங்களை பார்த்து விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையா இருந்து மேலும் அவர் அன்பிலும் மேலும் மற்ற எல்லா காரியங்களிலும் பெருகி இருப்பது போல இந்த தர்ம காரியங்களும் பெருக வேண்டும். எல்லாத்துக்கும் ஞானத்துல அறிவில எல்லாத்துக்கும் பெருகி இருக்காங்க. அப்புறம் இந்த தர்ம காரியத்துல நம்ம என்ன பண்ணோம், பெருகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மனசு வரணும், அந்த மனமா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மகனுடைய மக்கள் செய்த உதவி சமநிலைக்கு உருவாக்குவதாய் உள்ளது. சமநிலையா உருவாக்குறதுக்கு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கொடுத்து சரியா வழி நடத்திருக்காங்க. அப்பதான் இப்படி அனைவரும் சமமாக வாழ வேண்டும், தன்னை போல் மற்றவர்களும் எல்லா உரிமைகளும் பெற்று சமமாய் வாழ நம்மால் முடிந்த முயற்சிகளையும் செயல்களையும் உதவிகளையும் செய்து சமத்துவமாய் உருவாக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கஷ்டப்படணும். அதை விட்டு நம்ம என்ன பண்ணணும், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சிருக்கோம், நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க உதவி செய்வாங்க. ஏதாவது ஒரு மூலமா ஆண்டவர்களுக்கு உதவியை கொண்டு வருவார். அப்புறம் அதுல அடிப்படை தேவைகளை கொடுக்கும் பொறுப்பாண்மை, ஆடம்பரத்தை விட்டு அடிப்படை தேவைகளை கொடுக்கும் பொறுப்பாண்மை. நிறைய பேர் நம்ம ஆடம்பரத்தினால என்ன பண்றோம், அழிஞ்சு போயிடும். அது போல ஈகோ பிரச்சனை, அவன் அப்படி இருக்கான் நம்ம இப்படி இருந்தாங்க, அவங்க ஒரு புடவை வாங்கினாக்கா நம்ம 2 புடவை வாங்குறது, அவன் 500 ரூபாய் நம்ம 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க, 1000 ரூபாய் புடவை கிடைக்காது அப்படிங்கிறது. அது போல பண்ணாக்கா நீங்க தான் அழிஞ்சு போயிருவீங்க, அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க. நிறைய பேர் அப்படிதான் வந்து 5 வரலும் ஒன்னா இருக்காதுங்க. ஆண்டவர் 5 வரல மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுத்தது தாழ்ந்தபடி நீங்க வாழணும். உங்களுக்கு கொடுத்தது தாழ்ந்த நீங்க கொடுத்துற ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்தது தாழ்ந்த எனக்கு போதும்பா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, இன்னும் ஆசீர்வாதத்தை நீங்க கொடுப்பாரு. எனக்கு என்னத்த கொடுத்தாரு, சின்ன ஒரு வீட்டை தான் கொடுத்தாரு, அவங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா அது அப்புறம் என்ன பண்ண முடியும், அந்த வீடு என்ன பண்ண முடியும், கணத்துல போய் நிற்கும்.
அதுக்குள்ள நீங்க கொடுத்ததை நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அடுத்து நீங்க மென்மையா போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு சாட்சிகள் நிறைய இருக்குது, அது சொல்ல போன ரொம்ப டைம் இல்லை. என்னோட நண்பர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர், அவரு அப்படிதான் நிறைய சாட்சியுள்ள மகனா இப்போ வாழ்ந்திருக்காரு. பிஜேபியில ஆர்எஸ்எஸ்லாம் பயங்கரமா தீவிரமா இருந்தவர் மனம் மாறி இப்போ விழுந்திருப்பாரு. தெரு பிரசங்கம் தான் அவருக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். கை தட்டி சத்தமா சொல்றதுதான். தெருவில் போயிட்டு அம்பத்தூர்ல அடி வாங்கியிருக்காரு, கும்மிடிப்பள்ளியில் அடி வாங்கியிருக்காரு, நிறைய இடத்துல அடி வாங்கி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. அப்போ கூட நிறுத்தல, நான் போய் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலும் செய்திருக்காரு. தனி மனிதன் தான், கூட டீம் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான் போயிட்டு எல்லாத்திலும் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு நாள் கூட போனேன், அவர் கத்துறீங்க என்னால கத்த முடியல. நீங்க ஐயா இது அம்மாவா இது அக்காவா இவங்கெல்லாம் பாடும்போது ஐப்பிச்சு வர கிக்கின்னு அப்படியே போயிடு வைக்கோ, அதுக்கு அம்மன் நின்றுடுவேன். அதுக்குள்ள பயங்கர சவுண்டா பேசுறான், என்னால பேச முடியல. அதனால நான் கம்மன் கூட நின்று என்ன பண்ணேன், அந்த பாட்டு பாடி தான் நின்றுனே தவிர எதுவுமே என்னால் பேச முடியும். அந்த அளவுக்கு சரியான ஒரு பவர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது தொடர்ந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதான் ஃபுல் ஒழித்து வந்துட்டு ஆர்பால் அவர் எம்ப்ளாய் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு, அவங்க ஒய்ஃப் ஒரு இந்து தான், அவங்களும் தான் இவர் ரசிக்கப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அற்புதம். அவங்க சாட்சி யூடியூப்ல கூட வந்துருக்குது, தமிழ் டிவில எல்லாத்துலேயும் ஒரு சாட்சியாக வந்துருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு நம்ம திருச்சபையிலும் பர்மிஷன் கொடுத்தா இங்கே வந்து ஒரு நாளைக்கு செய்தி நான் ஏன்னு கேட்டுப்பாங்க. அப்புறம் ஏன்னா அவங்க ஒரு இந்து வந்து அவர் பேசும்போது நம்மளுக்கு அது பெரிய சாட்சியா இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களை தொட்டிருக்காரு. இப்படிதான் ஒரு ஈகோல வாழ்ந்துட்டு இருந்தான், ஒரு பொறாமையில வாழ்ந்துட்டு இருந்தான். இப்படி இருக்காங்க அப்படி இருக்கான்னு சொல்லி தன் சொத்து எல்லாத்தையும் ஆயிடுச்சுட்டான். வீடே கிடையாது, இப்போ வாடகையில இருந்தான். இப்போ 2000 ரூபாய் வாடகையில இருந்து சந்தோஷமா இருக்கிறான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னொரு பொண்ணை வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அவனோட தேவைகள் மட்டும் போதும் அப்படின்ட்டு. அங்கே ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்தோம்னா 1 கிலோ வீட்டில் எடுத்துட்டு 4 கிலோ திருப்பி அங்கே இருந்து எல்லாரும் கொடுத்துட்டு மேலே போகும். அதுதான் அவனோட பழக்கம். ஒரு கிலோ சாத்துக்குடி வாங்கி கொடுத்தோம்னா 2-3 சாத்துக்குடி எடுத்துட்டு மற்றெல்லாம் கீழே இருக்கிற எல்லாரும் கொடுத்துட்டு மேலே போயிட முடியும். ஆனால் ஆண்டவரே அவங்கள ஆசீர்வாதத்தான் இருக்காரு. ஆனால் நம்ம அதுக்குள்ளே இருப்போமா? இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம், அவனுக்கே நம்ம போய் கொடுக்கணும் அப்படிதான் நம்ம நினைப்போம். அது வந்து இயற்கை. நான் வந்து யாரும் குறை சொல்லலை, ஏன்னா மனம் விட்டு நம்ம கொடுக்கணும்னு தான் இப்போ நான் பேசுறேன். ஏன்னா அது யூதிய மக்களுக்காக என்ன பண்ணாங்க, மனிதனிய மக்கள் நம்மளுக்கு இல்லைன்னா அவ்வளோ பேர் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்னைக்கு எனக்கு தலைப்பு, அதுக்காக நான் பேசுறேன். அதில் பெத்தனியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணியிருக்கும் போது அங்கே வந்து ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்க, நல்லதெல்லாம் தைலம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா 3000 ரூபாய்க்கு போக வேண்டிய அந்த தைலத்தை உடைச்சு என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு தடவுறாங்க. தனது தலைமுடியினால தடவி என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அதை விஷயம் மாதிரி பண்றாங்க. அப்போ அங்க இருக்கிற சீஷர்கள் என்ன பண்றாங்க, ஐயோ விசிலம் அடைகிறார்கள், இப்போ அதை வேதனை பண்ணுகிறார்கள். 3000 ரூபாய் வித்துருக்கலாம், இதை போய் உடச்சி ஆண்டவர் போட்டு தடவிட்டு இருக்காங்களே, இது வித்து தரித்திர கொடுத்துருக்கலாமே, ஏழைக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, ஏழைக்கு கொடுத்துருந்தா ஒரு நாள் சாப்பிட்டு என்ன பண்ணிருப்பான், தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பான். அவ்வளவுதான். தரித்திரனால தான் இருப்பான். அவனுக்கு வந்து டெய்லியும் கை நீட்டி தான் பழக்கம், பிச்சை எடுத்து தான் பழக்கம். அப்போ அவனுக்கு வந்து மாற்ற முடியாதா அப்படின்றதுன்னா ஆண்டவர் சித்தன்னா அது மாறும். அவனுக்கு அந்த இடம் விட்டு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதை தரித்திரம் கொடுத்தா ஒரு நாள் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது வந்து அப்படி இல்லை, மனமை வந்து கொடுக்குறான். தனக்கு இருக்குதா இல்லையோ, அதை எவ்வளோ காஸ்ட்லியான பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் அவங்கள எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே சொல்றதை நான் பார்க்கிறோம். அப்புறம் இடம் பெற்றிருக்கலாம். அதுக்குள்ள அவங்க எங்கெல்லாம் நற்செய்தி சொல்றாங்களோ அங்கெல்லாம் இவங்களை பற்றி பேசணுன்றதும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நற்செய்தி எங்கெல்லாம் சொல்லப்படுறதோ அங்கெல்லாம் இவர்களை பற்றி இடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனத்துல இடம் பெற வேண்டும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் தலையில் பூசுவது சமாதானமா, அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம். 4 வருஷம் மட்டும் வாசிங்க. மார்க்கு 14ஆம் அதிகாரம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே,
இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவளை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக என்ன பண்றாங்க, அந்த தைலத்தின் மூலமா எனக்கு அப்படி பூசி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அது மட்டும் இல்லை, தன்னால் இயன்றதை கொடுத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணாரு, ஆண்டவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மார்க் 14ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். அவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணும் அதை தான் ஆடம்பர குரல் என்று வாழ்த்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38. ஏன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, மனம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் வடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீங்க எந்த அளவுல அளக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அளக்கப்படும். அப்ப நீங்க மனமோது நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அது கேட்டப்போ ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதுல இருந்து இப்போ நம்ம பார்த்து 3 தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் உரிமைகளை விட்டு கொடுக்கிறார். தன் உரிமைகளை விட்டு உடைமைகளை விட்டு கொடுக்கிறார். எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறாரு. யாருக்கு? சகோதரனுக்கு. அதுக்குள்ள மகதோனியா மக்கள் என்ன பண்றாங்க, தங்கள் விரும்பியதை கொடுத்து இடத்தை பிடித்தார்கள். ஆண்டவர்கிட்ட இடத்தை பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் மனசை பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் இடத்துல கொடுத்த எதுனா சொன்ன மகதோனியா மக்கள் தங்கள் விரும்பியதை கொடுத்து இடத்தை பிடித்தார்கள் அப்படின்னு. 3வது பாத்தீங்கன்னா, இந்த ஏழை பெண் தனக்குரியதை கொடுத்து விலையுயர்ந்த தைலத்தை கொடுத்து விலை மதிப்பு என்ன சொல்றது, அவருடைய கிருபை வந்து விலை மதிப்பற்றது எவ்வளவோ சொல்லலாம். அந்த கிருபை அவருக்கு கிடைச்சது. ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 149 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, நாமும் பிறருக்கு கொடுக்கொண்ட பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, வாசிங்க. 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் சாந்த குணமுள்ளவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், சாந்த குணங்களா இருக்கணும், மனமா வந்து கொடுக்கிறீர்களா இருக்கணும், மற்றவங்களை மன்னிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம கொடுக்கிற பொறுப்பை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும். இந்த 3 காரியங்கள் நம்ம பார்த்த மாதிரி, இந்த ஆபிரகாம் தன் உரிமைகளை கொடுத்தது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுக்க மனசு வரணும். மகதோனியா மக்கள் தன் விரும்பியதை கொடுத்து இடத்தை பிடித்தார்கள் போது நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். அப்படி நம்ம கடனாளிகளை நம்ம மன்னிக்கணும். இந்த ஏழை பெண் தனக்குரியதை கொடுத்து விலையுயர்ந்த பொருளை கொடுத்து கிருபையை பெற்றுக்கொண்டது போல நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட நம்ம காணிக்கையை கொடுத்து மனமோந்து கொடுத்து கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி வருகிற நாமும் கொடுக்கிற பிள்ளைகளாக நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே அனைத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நீர் எங்களோட பேசுகிறீர்கள், நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நீதார் மனதை திறந்தது போல் ஆண்டவரே ஒவ்வொரு மனதினை திறந்திருப்பேன் என்று தொற்றிருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்பட்டமா நீர் வழிநடத்துகிற தேவன், நீ வருகின்ற நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இனி வருகின்ற நாட்கள் வருகிறோம் இல்லாதபடி ஆண்டவரே பல்வாரின் தத்துவத்தினாலே எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி பாதுகாப்பா நீர் வழிநடத்துவேன் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எந்த ஒரு வாதைகளும் ஆண்டவரே, எந்த ஒரு பொல்லாப்பும் எந்த ஒரு தீங்கும் எங்களை நேராதபடி ஆண்டவரே பல்வாரின் தத்துவத்தினாலே எங்களை கோடி மறைத்து எங்களை வழிநடத்துங்க அப்பா. ஆராதனை வழிநடத்துகின்ற சகோதரிக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவர் தேவைகளை நீ சந்திங்க. அவர் பலவீனத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து பலவீனத்திலிருந்து நல்ல பூர்ண பலத்தை செலுத்தி நீ தாங்க அப்பா. ஆண்டவரே, ஆராதனையை ஆலயத்தை வழிநடத்துகின்ற ஐயாவுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கும் ஆண்டவரே போதிய அளவிற்கு ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து கர்த்தாவே இருந்து அவர்கள் வழிநடத்துங்க அப்பா. ஆண்டவரே, அவர் தேவைகளை எல்லாம் சந்திங்க. அவர் பலவீனத்திலிருந்து பூர்ண பலத்தை சுகத்தை நீ தாங்க. அவர் குடும்பத்தாரை நீ ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பெற்ற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தத்திர பேர் பேராக நீ ஆசீர்வதிங்க அப்பா. திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நீ ஆசீர்வதிங்க அப்பா. திருச்சபை வந்தது நல்லது என்று ஒவ்வொருவரும் உணரும்படியாக நீ செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இனி வருகிற நாட்கள் சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. அவர்களை ஏற்றப்பல் உடல் கருத்தில் சுகத்தை சுறுசுறுப்பு என்று தாருங்க ஆண்டவரே. இனி வருகிற நாட்களில் சரியான நேரத்தில் வந்து உங்களுடைய ஆலய ஆராதனை சரியான நேரத்தில் தொடங்கணும்னு கிருபத்தாங்க அப்பா. தொடர்ந்து உங்களுடைய கரங்கள் அனைத்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. நிறைவேறிலும் இருந்து அவர்களை நீ ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.